இன்றைக்கி வேறு சண்டே. சரி, நல்ல ஒரு தூக்கத்தை போடலான்னு சொல்லி அசந்து தூங்கிட்டு இருந்தேன். கிளிங் 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 அப்படின்னு ஒரு சத்தம். யார் அது நம்ம வீட்டு காலிங் பெல்ல 2 தடவை அடிக்கிறாங்கன்னு பார்த்தேன். எவன் அடிக்கிறா? நம்ம வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் கிடையாது. மறுபடியும் கிளிங் 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 கிளிங்னு அடித்தாங்க. எந்த நாயிட அடிக்கிறது? அவ்வளோ பெரிய நாய் யார் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா பெரிய திருட்டு நாய். நான் கூட சாதாரண நாய் நினச்சேன், திருட்டு நாய். கதவை திறக்கிறேன். இந்தாங்க, எங்கள் தலைவர் கொடுக்க சொன்னார், மாவட்ட செயலாளர். டிஎம்கேலேருந்து வீட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும், இது என் உத்தரவு. மக்கள் யாருக்கும் விடுபடக்கூடாது, அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? காலண்டரு. அந்த காலண்டரில் யாராவது ஃபோட்டோ இருந்தது தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஃபோட்டோவும், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஃபோட்டோவும், துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணாவுடைய ஃபோட்டோவும் இருந்தது. அப்புறம் நம்ம மாவட்ட செயலாளர், நம்முடைய எம்பி அண்ணன் மூர்த்தி அண்ணன் ஃபோட்டோ இருந்துச்சு. இத்தனை ஃபோட்டோ அடித்து காலையில் வெள்ளனை வந்து ஆம்னிலேருந்து வந்து கிளம்பி எல்லா வீட்டுக்கும் காலிங் பண்ணி அடித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் காலண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிஎம்கேலேருந்து. கதவை தட்டி ஒரு நல்ல ஒரு புக்கு இல்லை காய்கறி இல்லை உங்கள் வீட்டில் எதாவது குறைகள் எதுவும் இருக்கா, என்ன பண்ணணும், அந்த ஏரியாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுமா அப்படின்னு லிஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா காலண்டரை கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த காலண்டரை வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது? வருஷம் எது தராங்களோ இல்லையோ வீடு தேடி வந்து காலண்டர் கொடுத்துட்றாங்க. கம்பெனி நடத்துகிறாங்களோ அவங்களோட கம்பெனி முத்திரை நம்ம வீட்டில் இருக்கணுமா? அந்த கம்பெனி முத்திரையை காமிக்கிறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதை தாங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க கதவை தட்டி. இது மக்களுக்கு தேவையா? காலண்டர் கூட எங்களால் வாங்க முடியாதா? இப்போ கம்பெனி ஸ்டாரோட முத்திரை வந்து எங்கள் வீட்டில் தொங்கணுமா? ரொம்ப தவறுங்க. 5 வருஷம் முடிய போகுது, இப்போ தான் ரோடே போட ஆரம்பிக்கிறீங்க. போதும், நாங்கள் காலண்டர் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? டெய்லி கிழிக்க போகிறோம், சரிங்களா? நீங்கள் கிழித்தது போதும், இனி நாங்கள் கிழிக்கிறோம். யாரை? உங்கள் சீட்டை நாங்கள் கிழிக்கணும். இனிமேல் காலண்டரை கிழிக்க மாட்டோம், உங்கள் சீட்டை கிழிக்க போகிறோம். சீட்டை கிழிச்சிட்டு புதுசாக ஒரு ஆளை உட்கார வைக்க போகிறோம். அது 2026 யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.